Hello students, welcome to Hiba Max 12th standard Max chapter 8 exercise 8.4 9th question in the video la paakalam. If v of xyz is equal to x cube plus y cube plus z cube plus 3xyz, show that dou square v by dou y into dou ez is equal to dou square v by dou z into dou y. இது ரெண்டும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறோம். சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம். Vxyz is equal to x cube plus y cube plus z cube plus 3xyz. First dou v by dou y கண்டுபிடிக்கலாம். In terms of y இல்லையா, இது in terms of y differentiate பண்ணும். அப்போ x cube பற்றி கேட்கல, so 0 ஆயிடும். y cube அப்போ 3 times of y square. z cube பற்றி z cube வேண்டாம், y தான் வேணும், so 0. Plus 3xyz, y ஓட derivation, so 3xz next line ல final 3y square plus 3xz இருக்கும் இல்லையா. இப்போ அடுத்து dou v by dou z பண்ணலாம். first x cube 0 தான், y cube 0 தான், அப்புறம் z cube எப்படி எல்லாம் 3 times of z square plus 3xyz, z ஓட derivation, so என்ன பண்ணா 3xy மட்டும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், dou square v by dou y dou z. அப்போ dou by dou y into dou v by dou z. ஸோ இப்போ dou v by dou z கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை சிம்பிளிஃபைடாக எழுதிக்கலாம். 3z square plus 3xy. இதை வந்து in terms of y நம்ம மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுமா. அப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்மில் y இல்லை 0, அடுத்த டேர்மில் தான் y இருக்கு plus 3x. ஆன்சர் அப்போ என்ன 3 into x. சரியா. இப்போ அடுத்து இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, dou square v by dou z dou y. அப்போ இது எப்படி வரும், dou by dou z into dou v by dou y. ஸோ dou v by dou yக்கு இது மட்டும்தான் இருக்கு, z-ஆல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, அடுத்த டேர்மில் z-ஓட கோஎஃபிஷியன்ட் 3x, அது மட்டும்தான் வரும். 0 plus 3x which is equal to 3x. இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணலாம், நான் இடையில கீழேயே எழுதுறேன், நீங்கள் கிளியராக எழுதுங்க. ஃப்ரம் 1 and 2 dou square v by dou y dou z is equal to dou square v by dou z into dou y, hence proved. நீங்கள் ஃபுல்லாக எழுதிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. A firm produces 2 type of calculators each week. X number of type A, X number of type A and Y number of type B. The weekly revenue and cost function in rupees are revenue ka RXY 80x plus 90y plus 0.04xy minus 0.05x square minus 0.05y square and CXY. C வந்து cost function 8x plus 6y plus 2000 respectively. நமக்கு இதுக்கப்புறம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் p of xy என்ன. அடுத்து dou p by dou x 1200 and 1800 and dou p by dou y 1200 1800 and interrupt these results. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அது in terms of x டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அடுத்து in terms of y டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்னென்ன, rx, y is equal to 80x plus 90y plus 0.04xy minus 0.05x square minus 0.05y square. அடுத்து c of x, y which is equal to 8x plus 6y plus 2000. இது ரெண்டும் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா எழுதிடலாம். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் p of x, y is equal to revenue minus cost. நம்ம ரெவென்யூ ஃபங்க்ஷன்லேருந்து காஸ்ட் ஃபங்க்ஷனை மைனஸ் பண்ணால் போதும்.
which is equal to rx comma y minus cx comma y. இப்போ அதை எடுத்து எழுதிடுங்க 80x plus 90y plus 0.04xy minus 0.05x square minus 0.05y square அப்புறம் minus 8x plus 6y plus 2000. இப்போ இந்த minus inside கொண்டு போனோம் 80x plus 90y plus 0.04xy minus 0.05x square minus 0.05y square minus 8x minus 6y minus 2000. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 80x minus 8x அப்போ 72x. அடுத்து 90y minus 6y இப்போ plus 84y. இது ரெண்டும் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இல்லையா, வேற எதுவுமே அங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கு இல்லை. இது ரெண்டை மட்டும்தான் நம்ம மாற்றி எழுதுவோம். 72x 84y plus 0.04xy minus 0.05x square அதுக்கப்புறம் minus 0.05y square லாஸ்ட்ல minus 2000 ஆட் ஆகும் p of xy. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். அதை கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் ஃபங்க்ஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் இப்போ பார்க்கலாம் சரிங்களா. செகண்ட் சப்டிவிஷனில் டோ பி பை டோ எக்ஸ் நான் இன்னொரு வாட்டி எடுத்து எழுதிக்கிட்டேன், நீங்களும் வேணால் எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் தான். இல்லை 1200 எக்ஸுக்கும் 1800 ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டோ பி பை டோ எக்ஸ் பண்ணலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த கம்ப்ளீட் அந்த டேர்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ 72xனா 72 வரும். 84 into y 0. 0.04 x y. இப்போ 0.04 y மட்டும் வரும், x வராது. minus 0.05 into x square னா 2 times of x. minus y மட்டும்தான் இருக்கு 0. minus 2000 constant 0. சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 72 plus 0.04y minus 0.1 into x. 5 2s are 10 இல்லைங்களா? அப்புறம் 1 0 வரும். 0.1 மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். அதனால 0.1 xன்னு முடிச்சிடலாம். இப்போ இதில் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் எக்ஸுக்கும் ஒய்க்கும். டோ பி பை டோ எக்ஸ் ஆஃப் 1200, 1800. 72 plus 0.04 into 1800 minus 0.1 into 1200. 72 plus 4 8s are 32, balance 3, 4 1s are 4 7. ரெண்டு டெசிமல் பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு அண்ட் இங்கேயும் 2 0 இருக்கு, கேன்சல் ஆகிடும். டேரெக்டாக 72ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் 0.1. 0.1க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 120 கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 72 plus 72 144. 144லேருந்து 120 மைனஸ் பண்ணால் 24 ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி டோ பி பை டோ ஒய். டோ பி பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் எக்ஸ் வர்றது 1 2 3 இது 3 0 ஆகிடும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் இருக்கிறது மட்டும் தான் எனக்கு ஆன்சர் வரும். அப்போ ஃபஸ்ட்டு 84 வரும். அப்புறம் இது அங்கே பண்ண மாதிரி 0.04 இன்ட்டு எக்ஸ் வரும். ஒய் எடுக்கிறோம் அதனால எக்ஸ் வரும். இது 0.05 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு வரும். இதுதான் எழுத போகிறேன் சரியா. நான் மேல் அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணதுனால முன்னாடியே சொல்லிடுறேன். 72x 0. 84 இன்ட்டு ஒயில் 84 மட்டும்தான் வரும். 0.04 xyல 0.04 yனா எக்ஸ் மட்டும் வரும். மைனஸ் எக்ஸ் இருக்கு 0. மைனஸ் 0.05 இன்ட்டு 2 டைம்ஸ் ஆஃப் y வரும். மைனஸ் 2000 வந்து 0 கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால 0. அடுத்த லைனில் 84 ப்ளஸ் 0.04x மைனஸ் 0.05 இன்ட்டு 2. அதே தான் அங்கே என்ன பண்ண மாதிரிதான் 0.y. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா டோ பி பை டோ ஒய். இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க? 1200 1800. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 84 plus 0.04 into 1200
minus 0.1 into 1800. 84 plus 48. இந்த ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல். மைனஸ் இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 0.1 into 1800. இப்போ ஒரு ஜீரோ ஒரு டெசிமலுக்கு கேன்சல் ஆகிட்டு 180 மட்டும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும். 84 48 to 132 minus 180. மைனஸில் ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம். மைனஸ் 132 8 4 48 இல்லையா? 48 வந்து ஆன்சர். அண்ட் 180க்கு மைனஸ் இருக்குது, 132க்கு ப்ளஸ் இருக்கனால மைனஸ் 48ன்னு ஆன்சர் இருக்கும். அவ்வளோதான் இந்த சம். ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இது ஆன்சர் 24, அடுத்தது ஆன்சர் மைனஸ் 48. நீங்கள் தனியாக எடுத்து எழுதணும்னாலும் எழுதலாம். டோ பி பை டோ எக்ஸ் 1200 1800 எவ்வளோ? 24. டோ பி பை டோ ஒய் 1200 1800 வேல்யூ மைனஸ் 48. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? நம்ம சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.